வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு எந்த வீட்டுல இணையறாங்க? தனுசு வீட்டுல இணையறாங்க. அதுக்கப்புறம் இதே இணைவு மகர வீட்லயும் வரப்போகுது. இப்ப தனுசு வீட்டுல சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வர்றதே கொஞ்சம் காலகட்டம் தாங்க வரும். அந்த கொஞ்ச காலகட்டம் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜ யோகம் அப்படின்றத கொடுக்கும். ஆக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு என்னைக்கு அப்படின்றது முதல்ல பாத்துக்கலாம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தனுசு வீட்டுல அமர்றார். அவருக்கு பின்னாடியே புதன் வருவாரு. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதனும் தனுசு வீட்டுல அமர்றாரு. ஆக சுக்கிரனும் புதனும் இணைந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 29 இருந்து ஜனவரி 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தனுசு வீட்டுல இருக்காங்க. 16 நாட்கள் ஏறக்குறைய தனுசு வீட்டுல சஞ்சாரம் பண்றாங்க. அந்த 16 நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது காத்திருக்குங்க. இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பேர்லயே இருக்கு இல்லைங்களா? மகாலட்சுமியோட யோகம். காசு, பணம், வசதி, துட்டு மணிம்பாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல அதிர்ஷ்டம், நிம்மதி, சந்தோஷம், தொழில்ல வெற்றி, நம் செய்யக்கூடிய செயல்கள் அத்துணையும் பாத்தீங்கன்னா பலிதமாகிறது. இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த லட்சுமி நாராயண யோகம் தரப்போகுது? இது முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் வருதா இல்ல மைல்டா தான் வருதா? பல விஷயங்கள், பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல நம்ம பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாங்க பாருங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம். சுக்கிரன் மட்டும் தனித்து தனுசு வீட்டுல இருக்கும்போது ஒரு விதமான பலன்களும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும், முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்லுவோம். ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரன் புதன் இணைவு இதுல முன்னாடியே சொல்லிட்டேன். முற்பகுதி அப்படின்னு முற்பகுதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும் தனித்து இருப்பார். தனுசு வீடு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த 9ஆம் பாவம் எதை குறிக்குது அப்படின்னா அதிர்ஷ்டம், ஆன்மீகம், தந்தை, உயர்கல்வி, இப்படி நிறைய விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவங்க. இந்த பாவத்துல முதல்ல சுக்கிரன் உட்கார்றாரு முற்பகுதியில. அதிர்ஷ்ட ஸ்தானத்துல ஒரு அதிர்ஷ்டமான கிரகம் அப்படின் போது என்ன ஆகும்? நிறைய அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே பாருங்க, ரொம்ப நாளா நான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தா போதும், இந்த விஷயம் நடந்தா எனக்கு வாழ்க்கையில எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வரும், பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வரும். ரொம்ப நாளா காத்து கிடந்த ஒரு விஷயம், இது நடந்தா போதும், என் ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்லும் பார்த்தீங்கன்னா. அது நிறைய பேருக்கு, ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு பொண்ணா இருக்கலாம், ஒரு பையனா இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறது அப்படின்றது ஒரு கனவு. எனக்கு இந்த கன்சர்ன்ல வேலை செய்யணுங்க, இந்த கன்சர்ன்ல வேலை செஞ்சுட்டா போதுங்க, அதுதான் என்னோட சின்ன வயசுல இருந்து கனவு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது நம்ம ஸ்கூல் போகும்போது, நம்ம காலேஜ் போகும்போது ஏதாவது ஒரு பெரிய கன்சர்னை பார்க்கலாம், ஏதாவது ஒரு பெரிய பர்சனை பார்க்கலாம். இப்போ நாங்களாம் பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் போகும்போது நான் அரவிந்த் சாமி பார்த்திருக்கேன். ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா, அவர் எங்க வீட்டு பக்கத்துல தான் உங்க வீடு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. நாங்க யோசிப்போம், எவ்வளவு அழகா இருக்காரு இவரு அப்படின்னு பார்த்துட்டே போவோம். ஆனா அந்த வயசுல எங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா தெரியாது. ஆனா அவர் அப்ப பார்க்கும்போதும் இப்ப பார்க்கும்போதும் அதே மாதிரி இருக்காரு. நாங்க தான் மாறிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப அவர் ரொம்ப யங்கு, ரொம்ப அழகா இருப்பாரு. அப்போ ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கலாம், அப்படி தெரியல. ஆனா இப்ப பார்த்தாலும் அவர் அதே மாதிரிதான் இருக்காரு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை அரவிந்த் சுவாமியை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு. ஆனா எங்க அப்பா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தான் அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜரா இருந்தாரு. இந்த சினிமா எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். அப்போ எங்கள் அப்பாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் அப்படின்னால விஐபி டிக்கெட்ஸ் எத்தனை முறை, ஒரு முறையும் ஏறக்குறைய ஒரு 4 முறையோ 3 முறையோ அரவிந்த் சாமி சார் வந்திருக்காரு. அரவிந்த் சாமி சார் வராரு அப்படின்னா நான் போய் முன்ன நின்று பார்ப்பேன். சின்ன வயசுலயே அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட். அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இம்பாக்ட் ஏற்படும் இல்லைங்களா? இப்ப எங்க அக்காலாம் பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமியை பார்த்து திருமணம் போது எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் ஒரே வார்த்தை சொன்னா, எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள இருந்தா தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா. அந்த அளவுக்கு இம்பாக்ட், புரியுதுங்களா? இப்ப இது ஒரு ஆக்டரை பார்த்து ஒரு இம்பாக்ட் இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆஃபீஸ் பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பெரிய கன்சர்ன், இந்த கன்சர்ன்ல நம்ம வேலை செஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கு கூட தோணி இருக்கு. ஏன்னா நாங்கள் அந்த ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜ் பக்கத்துல எங்களுக்கு வீடு, இந்த பாய்ஸ் கார்டன் ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜ் பக்கத்துல சின்ன வயசுல எங்களுக்கு வீடு. ஸோ அங்க எல்லாமே பெரிய பெரிய கன்சர்ன் இருக்கும். ஜெயலலிதா மேடம் வீடு இருக்கும். அப்ப நிறையத்தை பார்த்து அந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பாருங்க, ஒரு டாக் ஃபுல்லும் அது ஃபாரின் டாக் இந்த மாறன் சார் வீட்டில் இருக்கும். எங்க ஸ்கூல் போகும்போது அந்த மாறன் சார் வீட்டில் அந்த டாக் வெளியே படுத்துட்டு இருக்கும். அந்த டாகை பார்த்துட்டே நான் நிறைய முறை ஸ்கூல் போயிருக்கேன். ஏன்னா அந்த டாக் மாதிரி எனக்கு இருக்கணும்னு ஆசை. அது அப்புறம் அந்த மாதிரி நான் ஹஸ்கீஸ் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அது அப்போ பேர் அதுக்கு பேர் ஹஸ்கினே எனக்கு தெரியாது.
இப்ப எங்க வீட்டுல 4 ஹஸ்கி இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆசைப்பட்டது, நம்மளுக்கு இது கிடைக்குமா அப்படின்னு ஆதங்கப்பட்டது, இது எனக்கு வேணும், இது எனக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைச்சது, ஒரு அறியாத வயசுல புரியாத வயசுல நம்ம நிறைய நினைச்சிருப்போம் பாத்தீங்களா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்பில்ட்டாவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி கனவு நிறைவேறக்கூடிய காலகட்டம், நிறைவேறதுக்கான காலகட்டம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு தான் நான் பல விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். ஓகே, எனிவே சரி, இது சுக்கிரன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த, ரொம்ப நாளா நான் காத்து கடந்த ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம். அது எதுவானா இருக்கலாங்க. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தோணலாம், என்ன இவங்களுக்கு இப்படியெல்லாம் அரவிந்த் சாமி எல்லாம் ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுனா, நிறைய பேருக்கு அரவிந்த் சுவாமி சார் இம்பாக்ட் புரியுதுங்களா, நிறைய பேருக்கு அஜித் குமார் சார்னோட இம்பாக்ட் இருக்கும். நாங்க நேர்ல பார்த்துருக்கோம், அவ்வளோ அழகா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று தோணும் இல்லைங்களா. அந்த மாதிரி எங்களுக்கு சின்ன வயசுல தோணி இருக்கு, உங்களுக்கு என்ன தோணி இருக்கோ அது நடக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேல பாக்கியஸ்தானத்துல ஒரு அதிர்ஷ்ட கிரகம் அப்படின்னும் போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா மேஷராசி என்பர்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புல வாங்குறது, இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படின்றது நடக்குங்க. டிஃபால்ட்டாகவே நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா சுக்கிரனே நம்மளை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 அடி எடுத்து வச்சு நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, கொடுத்துருவேன். இது ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க. இது முற்பகுதியில். சரி, இப்போ அப்படியே பிற்பகுதி வரலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் சுக்கிரன் வந்து உங்களோட ராசி அதிபன் யாரு? செவ்வாய். செவ்வாய்க்கு நட்பா பகையா அப்படின்னா பகை கிரகம். இருந்தாலும் 2 மற்றும் 7க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்துல தனத்தையும் கொடுத்துருவான், பாக்கியத்தையும் கொடுத்துருவான், அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருவான். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு அடுத்து இப்ப வந்து பாருங்க, பின்னாடியே புதனும் வரார். புதனும் இணைஞ்சு இவங்க 2 பேரும் நான் உங்களுக்கு இன்ட்ரோலயே சொன்னேன், ஏறக்குறைய 16 நாள் ஒன்னா இருக்காங்க. இந்த 16 நாள் 9ஆம் பாவத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம். லட்சுமி நாராயண யோகத்தினோட 100% இம்பாக்ட் உங்களுக்கு இருக்குங்க. சரி, இப்ப புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புதன் வந்து செவ்வாய்க்கு நட்பா பகையா அப்படின்னா சமமான ஆற்றல் பொருந்திய ஒரு கிரகம். 3 மற்றும் 6க்கு அதிபன். அதாவது 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 6ஆம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்போ மேஷராசி அன்பர்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு வருமானம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு முன்னேற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடன் அடைக்கலாம். கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை வந்து அடைக்கலாம். எப்படி அடைக்கலாம்? நம்ம வந்து பாருங்க, தனிநபர் கடன் ஒரு 5-6 பேர்கிட்ட இருக்கு அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லக் வந்துச்சு. பொதுவாக 9ஆம் பாவத்துல சுக்கிரன் வந்தா மட்டுங்க தொழில முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது வந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது வந்துடும். கணவன் மனைவி இடையே ஒத்துமை அப்படின்றது வரும். 2க்கும் 7க்கும் அதிபன் இல்லையா, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை. பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்தீங்கன்னா பார்ட்னர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பார். அப்ப பார்ட்னர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாரு, பார்ட்னரோட நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ விஷயம் நடக்கும்போது தொழில் நல்ல முன்னேறும், தொழில நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது வரும். அந்த வருமானத்தை வச்சு நம்ம கடன் அடைக்க பிளான் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள்ங்க. கடன் அடைக்க பிளான் பண்ணுவீங்க, கடன் அடைக்க பிளான் பண்றீங்க அப்படின்னும் போது நிறைய கடன் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த புதன் இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை தான் கொடுப்பான். எப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்க, மேஷத்துக்கு டாக்டிக்ஸ்லாம் தெரியாது. எது வந்தாலும் நான் டைரக்டா பேசுவேன். நான் வந்து இப்போ சுற்றி வளைச்சி அப்படிலாம் பேச மாட்டேன். எனக்கு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றலாம் தெரியாது. ஆனால் இப்போ எப்படி உங்களுக்கு தோணும் அப்படின்னா, புதனும் சுக்கிரனும் இணைவு வாழைப்பழத்தில் கடப்பாடியே ஏற்றுவீங்க. அந்த அளவுக்கு டேக்ஃபுல்லாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன இம்பாக்ட் சொல்கிறேன். நீங்கள் வந்து உடனே எல்லாரோட லைஃப்லையும் இது இருக்கும்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட கடை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தனிநபர் கடன். 10 பேரும் நம்மளுக்கு ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம், 10 பேரையும் கூடுவோம். அப்போ இங்கே பாரு, என்னால் கடனை கொடுக்க வழி இல்லை, நான் இது வரைக்கும் வட்டி அசலை விட மிச்சமாக கொடுத்துட்டேன், அசலுக்கும் மீறி நான் வந்து வட்டி கொடுத்துட்டு இருக்கேன், அப்ப என்னால கடனை கொடுக்க முடியாது. இருந்தாலும் உங்களால ஏமாத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கஷ்ட காலத்துல நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க, உங்களை ஏமாத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட மனசு கஷ்டம் எனக்கு வேணான்னு நினைக்கிறேன். என் மனசு கஷ்டம் இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க வந்து அசலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கான ஒரு முயற்சி அப்படின்றது நான் செய்வேன். இல்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் உன்னை வந்து அசிங்கப்படுத்திட்டு தான் இருப்பேன், ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னால முடியாது, நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்றோமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் பேசுவேன். புரியுதுங்களா? இந்த டாக்ட்ஃபுல்னஸ் யார் கொடுப்பா? புதன் கொடுப்பா. அதீத புத்திசாலித்தனம். அவங்க என்ன நினைப்பாங்க, அடடா இவன் பாட்டுன்னு ஒன்றும் இல்லைன்னு மஞ்சள் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அதுக்கு வந்த வரைக்கும் வரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க இறங்கி வருவாங்க. உங்களை சுத்தி இருக்க ப்ரெஷர்ஸ் எல்லாமே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அதீத புத்திசாலித்தனத்தை யார் கொடுப்பா? டிஃபால்ட்டாவே புதன் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆக கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது நீங்க வந்துருவீங்க. உங்களுக்கு சுத்தி இருக்க ப்ரெஷர் எல்லாமே காணாம போயிடுங்க. இது வந்து பாருங்க, இந்த கடன் விஷயத்துல மட்டும் இல்ல, இந்த விஷயத்த நீங்க பல இதுல வந்து இம்பாக்டை ஏற்படுத்திக்கலாம். அதாவது
பல உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு வீட்டில் பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, அதே மாதிரி கடன் பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதில் ஒரு ரிலீஃப் அப்படின்றது உங்களோட புத்திசாலித்தனத்தினால நீங்கள் ஏற்படுத்திப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் அதை பொருத்தி பாருங்கள், எந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிரனும் புதனும் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். பர்டிகுலராக இந்த 16 நாட்களை மிஸ் பண்ணாதீங்க. அந்த 16 நாட்களில் முக்கியமாக நீங்கள் ஏதாவது செய்யணும், முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும், ரொம்ப சுப விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேஸ் இதெல்லாம் வந்து பாருங்கள், சூக்ஷமான நாட்கள். எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறதில்ல, பட் இருந்தாலும் இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக அந்த மாதிரி நீங்கள் ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கடன்லேருந்து விமோச்சனம் அப்படின்றது வந்துட முடியும். இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய்க்கு டாக்டரை போய் பார்க்குறது, டாக்டர் சொல்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் 1 மடங்கு நம்மளுக்கு டயட் சொல்கிறாரு அப்படின்னா 4-5 மடங்கு நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணுறது, மெடிசன்ஸை கரெக்டாக எடுக்கிறது. அப்போ நோயிலேருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றத அடைய முடியுங்க. ஆக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் என்னென்னத்தை கொடுக்கும்? முதல் தரமான லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்போது காசு, பணம், வசதி, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சுற்றி இருக்க பிரச்சனை எல்லாமே காணாமல் போகிறது. என் மேலே இருக்க பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை ஒரு டிப்பர் லாரி வச்சு அழுற மாதிரி இருக்குமா அப்படின்னாலும், நம்ம தலை மேலே, நம்ம நெஞ்சு மேலே 4 பாறாங்கல்ல எடுத்து வச்சிருந்து நம்ம படுத்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் 2 பாறாங்கல்ல தூக்குனா எந்த அளவுக்கு ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ரிலீஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதுக்கும் மேலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நான் வந்து பாருங்கள், இங்கேருந்து பத்துமலை முருகன் கோயில் போய் பார்க்கணும், கதிர்காம முருகன் கோயில் போய் பார்க்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா போகலாம். அதே மாதிரி தீர்த்த யாத்திரை போகிறது, புனித நதிகளில் நீராடுறது, இந்த மாதிரி ஆப்ஷன் உண்டு. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. உயர்கல்விக்காக நீங்கள் ஃபாரின் போகணும், இல்லை இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி MD MS நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக சேர முடியும். உங்கள் தந்தை ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் கதவை வந்து தொட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கதவு திறக்காம சாத்தி மட்டும் விட்டுறாதீங்க, திறந்து வைங்க, அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும். இப்போ நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொதுவான கோச்சார பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைம்மா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எங்களுக்கு எங்களோட சுய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும்? நிறைய பேர் வந்து பாருங்க, திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை வம்பு வாதம் வழக்கு இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம், இல்லை லவ் பிரேக்கப் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தெளிவாக தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு சுய ஜாதகமாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்க மக்கள், மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்களாவும் கேட்குறது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு. கண்டிப்பாங்க, நாங்கள் உங்கள் நாட்டுக்கும் வரோம். ஆக மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும், டைரெக்டாக எங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி டைரெக்டாக வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.